அந்த எறா வாசனை அப்படியே வருதுங்க. பயங்கரமாக இருக்குது. எறா போட்டு எப்படி இவங்க இந்த டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதே கிடையாது ஆக்சுவலி இது வரைக்கும். ப்ளஸ் வந்து அந்த காரம் சாப்பிடும்போது பிளாஸ்ட் ஆகுது. மெயின் மேட்டர் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. மஞ்சளோட டாமினேஷன் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டை. ஆக்சுவலி ஒரு நாட்டோட கல்ச்சர் அந்த மாதிரி போல இருக்கு. நாசம் நாங்கள் எப்படி இருக்காங்க அவன். கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? பார்க் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். என்னால் நம்பவே முடியல. இங்கே வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்க் ஹோட்டலில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி. அதுக்கு வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் பார்க் ஹோட்டல் உள்ள போவே இல்லை. போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண சப்போர்ட்டு ஆக்சுவலி ரொம்ப பெருசு. ஐ லவ் யூ கைஸ் அன்கண்டிஷ்னலி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்க் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் கைஸ். என்னால் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால தான் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க, இன்றைக்கி போய் பார்க் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அண்ட் அங்கே இருக்க ஃபுட்டு, அந்த ஃபெஸ்டிவல் என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தொடர்ந்து அதே தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஹோட்டல் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு இங்கே லோட்டஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஹாயான் அப்படின்னு சொல்லி ஒரு வியட்நாமிஸ் ஃபெஸ்டிவல். அங்கே வந்து எவ்ரி மந்த் நடக்கிற ஃபெஸ்டிவல் தான் இங்கே நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க, இந்த பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டு இந்த பக்கம் தான் இருக்கும். ஆக்சுவலி உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் லோட்டஸ் ரெஸ்டாரண்ட்டு. அதுக்குலாம் போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் வணக்கம். பாருங்கள், இங்கிலீஷ் ஹோட்டலாக இருந்தாலும் வணக்கம் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் வாங்க போகலாம். ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியட்நாம் ஃபெஸ்டிவல் தான், ஆனால் தமிழில் வணக்கம் சொல்கிறாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து இதான் ரெஸ்டாரண்ட் உள்ள அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ஒண்டர்ஃபுல்லாக வந்து லைக் இங்கே நம்ம லோக்கலில் அந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடத்துவாங்களோ வியட்நாமில் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே கேமராமேன் அப்படியே அப்படியே சுற்றி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், அவங்க லைட்டு அண்ட் அட்மாஸ்ஃபியரு ஸோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நிறைய டைம் நான் விசிட் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஃபெஸ்டிவலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் பேசில் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஃபெஸ்டிவலை வரமாட்டேங்கிறாங்க. உள்ளே ஏதோ மாட்டிக்குது பாருங்கள். இந்த மாதிரி போய் ஸ்டக் ஆகிட்டுருக்கு. நான் ஆக்சுவலி 2-3 டேக் போனேன், வரல. இவனையும் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே குடிப்போம். ஆக்சுவலி லெமன்லாம் போட்டிருக்காங்க. ஹெவியாக கோல்டாக இருக்குது. ஸோ இதை வச்சுருவோம். அண்ட் ஆல்சோ இந்த மெனு கார்டை நினச்சிட்டேன். இந்த மெனுவில் வர்றதான் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக இப்போ நம்ம கொடுக்க போகிறாங்க. இதில் ஒன்றா குட் கிவ் மீ தேங்க்யூ. வேறு ஸ்டாக் கொடுத்துறாங்க அது மாட்டிடுச்சுன்னு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 11th-லேருந்து 19th வரைக்கும் நடக்கும். ஏப்ரல் மந்த் ஆக்சுவலி நம்ம வந்துருக்கிறது. ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த லோட்டஸில் வந்து சாப்பிட்லாம். அண்ட் ஏன் வரணும் அப்படின்றத நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். ஏன்னா ஃபுட்டு எப்படி இருக்குது, ஃபுட்டு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்களும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படியே போகும்போது. ஸோ ஃபுட் நெக்ஸ்ட் வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்களே, அடுத்த ஃபுட் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அப்பளம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் போட்டிருக்காங்க. ஓகேவா, பூண்டு போட்டு இது ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளை எவ்வளோ வந்து வடகம் பண்ணியிருக்கோம். இந்த கிராக்கரில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? எறா போட்டிருக்காங்க. ப்ரான் கிராக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எறா கிராக்கர். இதை நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுவோம். ஓ மை காட் கைஸ், ட்ரஸ்ட் மீ, செம்மையாக அந்த எறா வாசனை அப்படியே வருதுங்க. பயங்கரமாக இருக்குது. எறா போட்டு எப்படி இவங்க இந்த அப்பளத்தை செஞ்சாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நம்ம அப்பளம் தான் சொல்லுவோம், இவங்க கிராக்கர்னு சொன்னாங்க. நான்வெஜ் அப்பளங்க பார்க் ஹோட்டலில் சூப்பராக இருக்குது. இது நிறைய பார்க்கல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கார்லிக் சாப்பிடுவோம். ஐ லவ் திஸ். செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் அப்படியே பியூராக வருதுங்க. அந்த எறானா அந்த எறா ஃப்ளேவர் பியூராக வருது. இந்த கார்லிக்னா கார்லிக் ஃப்ளேவர் பியூராக வருது. பட் ஆனால் டாமினேட் பண்ணாமல் ரெண்டுமே அப்படி நான் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக வந்து அப்பளம் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. செம்மையாக இருக்குது. இந்த கிராக்கர், ஆக்சுவலாக கிராக்கர் தான் சொல்லுங்க வந்தீங்கன்னா. ஓகேவா, நம்ம வீட்டில் அப்பளம்னு சொல்லிக்கலாம், வடகம்னு சொல்லிக்கலாம். அடுத்து என்ன ஃபுட் வருதுன்னு பார்ப்போம் சாப்பிட்டுக்கிட்டே. கைஸ், வெறுமே சில்லி சாலடாக அது வைக்கிறாங்க.
ஏற்புரியில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வெஜ் ஆக்சுவலி. இதில் சேமியா, குக்கும்பர் அண்ட் வாட் யூ ஹேவ் ஹேட் இன் திஸ் கேரட், ஆனியன்ஸ், ஓகே லேச்சோஸ், ஓகே கைஸ். இது பார்த்துங்க, இதுதான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட் சாப்பிடுவோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜ்ஜு கைஸ், சரிங்களா? அவங்க ஒரு ஃபுட்டு. இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்காங்க. ஆனியனெல்லாம் மேலே விட்டோமா அப்படியே கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ். இதில் ஒரு மாதிரி லெமன் ஃப்ளேவரும் லைட்டாக ஒரு மாதிரி புளிப்பு தன்மை வருது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பச்சை பயிரெலாம் போட்டிருக்காங்க இதில். எங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இது வந்து பியூர்லி எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்தியான ஃபுட் நினைக்கிறேன். அண்ட் அது கூட வந்து கொஞ்சம் சேமியா போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பர்சனலி ஐ லவ் திஸ் ஆக்சுவலி. இது பேர் வந்து திரும்பி நான் சொல்லிடுறேன், வெர்மிச்சிலி சாலட். இது ஆக்சுவலி ஒரு சாலடு, சூப்பராக இருந்தது. பேன் ஃப்ரை டம்பிங், ஓகே. இவனை பாருங்கள், பேன் ஃப்ரை டம்பிங் கிட்ட பார்த்துங்க எப்படி இருக்குன்னா. பிக்கல் வெஜிடபிள், ஓகே. லேட்யூஸ், ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஒன்று சொன்னோம், தேங்க்யூ. ரைஸ் பேப்பர் பிஸாவும் வந்துருச்சு கேஸ். அது கூட ஃபஸ்ட்டு வந்து இவனை ட்ரை பண்ணுவோம். பேன் ஃப்ரை டம்ப்ளிங். எஸ், டம்ப்ளிங் பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். இவனை வந்து இப்படி தள்ளிடுவோம். இவனை மாற்றிக்கணும் போமா. தோசை இருக்குல்ல, அது சின்னதாக போட்டு அதில் எறா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை, அதில் வந்து எறா முட்டை அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தோம். கொஞ்சம் காரமாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அது கூட சாப்பிட்றதுக்கு தான் வந்து இந்த கேரட்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு. பட் அதை விட அந்த சாலட் தான் அச்சு தள்ளுது, பயங்கரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கையில் இறங்கணும் நம்ம ஸ்டைலில். இது வந்து பீஸாவாம். இவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னு, அப்புறம் சிக்கன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போவோம். உள்ளே வந்து அவங்க கார்ன் இருக்கிற இது வந்து ஆம்லேட் ரைஸ் மேலே பியூராக தெரியுது. பட் அந்த சாஸ் கூட சாப்பிடும்போது ஒரு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கூட. இந்த டேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது ஆக்சுவலி இது வரைக்கும். ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கார்னுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஜூஸியாக வருது, ஒரு சீஸோட ஜூஸி மாதிரி வருது. அண்ட் சிக்கன் வந்து உருண்டையாக வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரைஸ் பேப்பர் சொல்லிட்டு இருக்காரு, அதுவுமே நல்லா இருந்தது. ஒரு இறா வச்சு ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆஃப் பாயில் மாதிரி வச்சு அதுவும் கொடுத்தாங்க, சூப்பர். அடுத்து என்ன வருது பாருங்க, கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஊர் ஃபுட்டே கிடையாது, எல்லாம் வந்து வியட்நாமீஸ் ஃபுட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வாட்டர் செஸ்னட்டா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுருங்க. இது அப்படியே சாப்பிடுவோமா? உண்மை கால் காரம் தரனால ஸ்வீட்டாக இருக்குது, சூடாக இருக்குது, அதாவது ஓமை காட்டினேன். ஆனால் அந்த மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க போல். ஓகே, இது வந்து ஒரு ஏஷியன் தான். அந்த நீங்கள் வந்து இந்த சிங்கப்பூர், மலேசியாலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஒரு வெங்காயத்து கூட வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அரைச்சி நல்லா எண்ணெயில் போட்டு கொடுப்பாங்க. அது ஆல்ரெடி ஒரு ஏஷியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். சேம் தாங்க, செம்மையாக இருக்குது. அது கூட சாப்பிடும்போது அது ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து அந்த காரம் சாப்பிடும்போது பிளாஸ்ட் ஆகுது, செம்ம டேஸ்ட்டு. இதுதான் சொன்னேன், இவனை தான் சொன்னாங்க. ஆக்சுவலி இவனை தான் நான் திரும்ப சாப்பிட போகிறேன். அதுமே வேற மாதிரி. அடுத்து என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அகைன் சொல்கிறதுக்கெலாம் காரணம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்கன்னா தேங்க்யூ வெரி மச் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்து என்ன ஃபுட் வருதுன்னு பார்ப்போம். சிக்கன் சூப்பர் கைஸ். இது வந்து வியட்நாமோட நேஷ்னல் PHO. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு கிட்ட பாருங்கள் கைஸ். கேமராமேன் கொஞ்சம் கிட்ட வந்து காமிங்க. ஸோ சிக்கன் போட்டிருக்காங்க, ராமென் நூடுல்ஸ் போட்டிருக்காங்க, அண்ட் கொஞ்சம் வந்து அப்படியே காய்கறிகளில் இலை தலைகள்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க, சிக்கன் நூடுல்ஸு, அப்புறம் கார்லிக்கு, அப்புறம் பேசில், ஜலப்பினோஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா, ஜலப்பினோ போட்டிருக்காங்கன்னா காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஃபஸ்ட்டு வந்து சூப் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் உங்களுக்கு. நல்லா இருக்குங்க, லைக் இந்த ஹாட் அண்ட் சோர் சூப் மாதிரி இருக்கு. சூப்பர். அப்புறம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணோம். இறங்கியாச்சு பார்த்தீங்களா, இவனை வச்சு சாப்பிடுவோமா? இவனை எப்படி தான் பண்ணணும்,
இதுலேயே அந்த முளைக்கட்டின பயிரெலாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஒரு டோட்டலாக அவங்க ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிட்றாங்க போல இருக்குது. நம்ம தான் நிறைய சாப்பிட்றோம் தேவையில்லாதெல்லாம். பட் இது எப்பவுமே வந்து சூப் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. இது சூப் மாதிரி இவங்க வந்து ஏன் வந்து லேட்டராக கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு 4வது டிஷ்ஷோ 5வது டிஷ்ஷோ நினைக்கிறாங்க. இது சிக்கன் நல்லா வெந்துருக்கு. அண்ட் அதில் ஜலப்பினோ போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவ்வளோ காரமாலாம் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஓரமாக வச்சுட்டு தூளியை ஒத்துக்கிட்டு இப்படியே குடிப்போம். இப்படி குடித்தா நல்லாயிருக்கு. சூப்பர். அடுத்து என்ன டிஷ் வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் கம்மி குவான்டிட்டிலாம் வருது, ஆனால் டேஸ்டியாக இருக்குது. மெயின் மேட்டர் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. மக்களுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் டிஷ் என்னென்னா சா சா அப்படின்ட்டு. இது வந்து வியட்நாம் பேர். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மீனை வந்து நம்ம இந்த டர்மரிக் லைக் என்ன சொல்கிறது மஞ்சளில் போட்டு வறுத்து கொடுப்பாங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சரியா? ஸோ வெர்மி சில்லி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மீனை சாப்பிடுவோம். ஓகே ஓகே, அவங்க இது கொடுக்கணும். சரி, மறந்துட்டாங்க. மீன் நல்லா இருக்குங்க. மஞ்சளோட டாமினேஷன் சூப்பராக இருக்குது. அதனால் அந்த கவுச்சி ஸ்மெல்லே தெரியல, கொஞ்சம் கூட அந்த மீனில் வந்து அந்த ஸ்மெல்லே தெரியல. அண்ட் ஆல்சோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சில்லி ஃப்ளேக்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் கூட வந்து இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வந்து நல்லா டிப் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த லெமனில். நம்ம சில்லி சிக்கன்லாம் கிரில் சிக்கன்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. இது கூட இந்த சேமியா எப்படி சொல்கிறானா, ஒரு கட்டே பண்ண மாட்டாங்க போல சேமியா. அப்படியே பாருங்கள், லென்த்தியாக வந்துனே இருக்குது. கொஞ்சம் போங்கப்பா. சேமியா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஏன் சூப்பராக இருக்கும், அதாவது கொஞ்சம் லைட்டாக லெமன்னு அந்த சில்லி ஃப்ளேக் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. இது நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம சாப்பிட போகிறது காம் டாம். அது என்னன்னு சொல்கிறேன், எடுங்க வரட்டும், அது சாப்பிடுவேன். ஸோ கைஸ், அடுத்து வந்து காம் டாம் வந்துச்சு. மேடம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். கிம், ரைட், பேர் வந்து கிம், அவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகே, சர்வ் இட் கிம். வாட் இஸ் திஸ்? கிரில் சிக்கன். ஓகே, பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ். ஓகே, யூ சர்வ் ஃபார் ஆல் ஃபுட், ரைட்? தேங்க்யூ கிம். கைஸ், நம்ம டேபிளுக்கு வந்து காம் டாம் வந்துருச்சு. வைக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஃப்ரைட் ரைஸு அண்ட் வந்து கிரில் சிக்கனு. இதுக்கு பேர் தான் காம் டாமா, வியட்நாமிஸ் பேரில். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம லோக்கலாக அண்ணன் கடைக்கு போய்ட்டு காம் டாம் கொடுங்க, கலாச்சி விடுங்க. செம்ம காமெடியாக இருக்கும், தமாசாக இருக்கும், பண்ணிவிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதில் வந்து கிரில் சிக்கன் சாப்பிடுவோம், பிரிச்சுருவோம். ஸோ கொஞ்சம் கிரில் சிக்கனு, அது கூட வந்து ரைஸ் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா? எள்ளுலாம் போட்டிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சீரக சம்பா ரைஸில் பண்ண மாதிரி ஒரு சின்ன சின்ன ரைஸில் அந்த சிக்கனில் வந்து எள்ளுலாம் போட்டிருக்காங்க. அது சிக்கன் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டை. ஆக்சுவலி ஒரு நாட்டோட கல்ச்சர் அந்த மாதிரி போல் இருக்குது. ஸோ இந்த கல்ச்சர் ஃபுல்லாக இந்த காம் டாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரைட் ரைஸை. அந்த வருஷம் நான் ஆல்ரெடி அந்த கிம் அவங்ககிட்ட கேட்ட மாதிரி தான், அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த லெமனில் ஊறின வந்து வெள்ளரிக்காய், கேரட்டு, அப்புறம் இந்த லீச்சஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. டேஸ்ட் இது கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் சாப்பிட்றது. நம்ம ஊரில் இந்த கிரில் சிக்கன் மட்டும் தான் கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. குட், சூப்பராக இருக்குது. அடுத்த ஃபுட் என்ன வருதுன்னு பார்ப்போம். எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு ஃபுட் வரும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ரைஸ் நமக்கு வந்து இப்போது ஃபைனலாக டெசர்ட் வந்துருச்சு. இது வந்து ஸ்டிக்கி ரைஸ், இந்த ரைஸ் கொஞ்சம் கொலை வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஐஸ்கிரீமு அண்ட் பீனட்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ரைஸ் இவனை வந்து கோக்னட் ஜிலேட்டினோ அப்படின்னு மேலே வச்சுருக்காங்க. இவனை அப்படியே உடைப்போம், புதினாவோட அப்படி எடுத்து செம்மையாக இருக்காங்க. இவன் டெம்டிங்காக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. மேலே இருக்க ஐஸ்கிரீம் தான் நாசம். நாங்கள் எப்படி இருக்கான் இவன் மக்களே. இது வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட்டு செம்மையாக இருக்காங்க இவன். அந்த ரைஸை விட அந்த மேலே இருக்க அந்த கோகனட்டோட சேர்த்து அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, ஐயோ அநியாயமாக இருக்காங்க, தரமாக இருக்கும். எனக்கு வந்து இந்த டிசைன் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கான். அண்ட் எனக்கு இன்னொரு டெசர்ட்டும் வருது. அந்த வாழைப்பழம் வச்சு, அதுக்கப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு அதை வச்சு கொடுக்குறாங்க. கிவ்மி சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, அவன் தான் இவன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜவ்வரிசி புட்டு,
இதான் மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் வாழைப்பழம். இவன் அப்படியே சாப்பிடுவோம், வந்த கையோடு முடிப்போம். பட் எனக்கு அது ஐஸ்கிரீம் அது எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஹாஃப் ஸ்வீட்டில் இருக்கும். நமக்கு எப்பவுமே ஹாஃப் ஸ்வீட் பிடிக்கும் இல்லையா? பட் இந்த தெரியல, எனக்கு அவன் பக்கம் போகுது, பயங்கரமாக இருக்கும். அவன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கென் ஸ்கொய். KENXOI. கென் ஸ்கொய் வந்து அவன் பேர். இவன் பேர் பார்த்தீங்கன்னா சாச்சொய். இப்படி பயங்கரமாக இருக்குல்ல இது பேர்லாம். எனக்கு வந்து கென் ஸ்கொய் தான் பிடிச்சிருக்கு. அவன் நல்லா இருக்கான். அந்த கூலிங்கான ஸ்டிக்கி ரைஸ், அந்த குழந்தை சாதத்தோட அது க்ரீன் கலரில் இருக்குது. அது சாப்பிடும்போது தரமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டெசர்ட் ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் செஃப்பை மீட் பண்ணுவோம், உங்களுக்கு காமிக்கணும். ஆக்சுவலி ஒரு ஃபாரின் டிஷ் வந்து செய்கிறதெல்லாம் வந்து நம்ம ஊராலும் கஷ்டம். பட் எங்களுக்கு செஃப் வந்து நாங்கள் பிள்ளைலாம் பார்த்து சில ரிசர்ச்லாம் பண்ணாங்கன்னு நம்ம இன்ட்ரெஸ்ட் வரும்போது சொன்னாங்க. நான் செஃப்பை காமிச்சிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், செஃப் வரட்டும். கைஸ், நம்ம வந்து செஃப் வந்து பாலா சாரை கூப்பிட்டுருக்கோம். அவர் வர்றாரு, அவர் பிஸி ஸ்கெடியூலில் வந்துருவார்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலி அங்கே பேசிகிட்டு இருக்காரு பிஸியாக. அங்கே ஒரு டேபிளுக்கும் போயிட்டு ஃபுட்டு எப்படி இருந்தது, ஏதாவது நிறைய குறைகள் இருக்கா, இல்லை ஏதாச்சும் நாங்கள் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாமா, என்ன விஷயம், உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு இருக்காரு. அவர் வந்தானா அவரை நான் பர்டிகுலராக காமிக்கிறேன் உங்களுக்கு. வெயிட். வாட் சார்? ஹாய் சார், கம் சிட் சார் ஃபார் 2 minutes சார். இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசுங்க. ஆக்சுவலி ஒரு பாலா சார் ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஆக்சுவலி இந்த வீடியோக்காகலாம் சொல்லலை, பட் நடுவில் கூட உங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலி கைஸ், அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சீரக சம்பா இல்லையா? என்ன சார் அது, நீங்களே சொல்லுங்க. புரோக்கன் ரைஸ், நொய் அரிசி சொல்லுவாங்கல்ல, அதுதானா சார்? வேற மாதிரி சார், அவுட் ஆஃப் த வேர்ல்ட் சார் அது. ஆக்சுவலி நம்ம எங்கள் ஏரியாலலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட், எங்கள் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே அந்த லென்த்தி ரைஸ் இருக்குல்ல, பாஸ்மதி, அதுதான் இது. பட் நீங்கள் வந்து இல்லை, இது ட்ரெடிஷ்னல் வியட்நாமில் புரோக்கன் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோம்தாங்கிற டிஷ்ஷு அது பை டிஃபால்ட் போகிறது வந்து புரோக்கன் ரைஸ் தான். ஓகே. ஸோ நாமளும் பாஸ்மதி ரைஸ் தான் கொடுப்போம். ஆனால் இது வந்து வியட்நாமிஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ் கோம்தாம். இட்ஸ் சிக்னேச்சர். அது ரெகுலராக கிடைக்குமா இங்கே? கிடைக்கும் சார், எப்போ வந்தாலும் கிடைக்குமா? இல்லை இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் தான். இந்த ஃபெஸ்டிவல் அப்போ 11லேருந்து 19 வரைக்கும் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் ஏப்ரல்ல, இந்த மந்த்ல. அப்புறம் அந்த ஸ்டிக்கி ரைஸ் வச்சு ஒரு அது செம்மையா இருந்துச்சு சார். அது பண்டாம் ஸ்டிக்கி ரைஸ். ஆமா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. எனக்கு மோஸ்ட்டாக பிடிச்சது அந்த ஃப்ரைட் ரைஸ் தான். ஆக்சுவலி இவன் என் கேமராமேனும் பார்த்தா 2 தடவை வாங்கி சாப்பிட்டான், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் பாலா சார். இவர் வந்து கலக்கிட்டாரு. எனக்கு சூப்பராக, நான் எதிர்பார்த்தது வந்தது வேற ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் இவரு கொடுத்த வந்து சார் நன்றி, ரொம்ப நைஸ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் நீங்கள் வீடியோவில் வந்து பேசுறது. நன்றி. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். நோ ப்ராப்ளம், நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ சார். ஸோ கைஸ், ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே. ஸோ பேலன்ஸ் வந்து நான் வெளியே வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிச்சிடறேன். ஓகேவா? வெயிட் பண்ணி வந்துடுறேன். ஸோ மக்களே, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கோட்லாம் போட்டு கசகசன்னு ஆகிப்போச்சு உள்ள. ஸோ நிறைய சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அகெயின் நான் சொல்கிறேன், உங்களால் தான். ரொம்ப 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 தேங்க்ஸ் அகெயின். சும்மா அதே சொல்கிறேன்னு நினைப்பாங்க சில பேர். பட் அது வந்து என்னோடய ஹார்ட்லேருந்து ஆக்சுவலி நான் சொல்கிறது. அண்ட் ஆல்சோ இந்த ஃபெஸ்டிவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதம் ஏப்ரல் 11லேருந்து 19 வரைக்கும் நடக்குது. நீங்கள் வரணும், சாப்பிடலாம். ரேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அந்த பிக்சர் என்ன நான் போகிறேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ இந்த அளவில் தான் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட முடியுமாடா, பெரிய இது அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி ரேட் இருக்கும். இப்போ நம்ம தள்ளுவண்டியில் சாப்பிடுவோம் 10 ரூபா இருக்கும் தோசை, ஹோட்டலில் சாப்பிடும்போது 100 ரூபா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டலில் போகும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஹோட்டல்லையும் ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கும். அதை யாரும் கமெண்ட் பண்ணி ஒரு மாதிரி வந்து என்ன நீ பெரியவனான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் நான் ரோட் கடையிலும் போய் எடுத்திருக்கேன். பட் இப்போ வந்து பார்க் ஹோட்டல் வரைக்கும் நீங்கள் தான் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இதுக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணுறேன். அந்த டடா பாய்.